ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ். தண்ணி ஈவினிங் தண்ணி ஊற்றிட்டு போனேன். என்ன கூட கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்குது. இருக்கிற பூக்களை நம்ம பறித்து எடுத்துக்கலாம். மணி ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த டேபிள் ரோசஸ் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சு சூப்பராக பூத்துருக்கு. இருவாச்சி பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாம் ரீபாட்டிங் பண்ணி நட்டேன். இது எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் நித்திய கல்யாணி பூ பறிக்கிறேன், டீ போட்டு குடிக்கிறதுக்கு. இல்லை எல்லாம் பூநாரி பூன்னு சொல்லுவாங்க. இது காய்ச்சி குடிக்கும் போதும் கொஞ்சம் ஸ்மெல் வரும் ஃப்ரெண்ட்ஸு. கஷ்டப்பட்டு தான் குடிக்கணும். சங்கு பூ இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டு எடுத்து ஜாதி மல்லியெல்லாம் ஈவினிங் மொட்டு பறித்து கட்டினேன்னா நல்லாயிருக்கும். ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு இருட்டுச்சு, அப்படியே பறிக்காமல் போயிட்டேன். மழை வந்தது, எனக்கு கொஞ்சம் காய்கறி வேஸ்ட் எல்லாம் புதைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இப்போ நிறைய மொட்டுகள் வருது. இருந்தால் ஈவினிங் ஒரு தூரல் இருந்தால் கூட சூப்பராக பார்க்க அழகாக இருக்கும். ரோஸ் எல்லாம் இப்போ பாருங்கள் சொங்கி போயிருக்கு. அடுக்கு செம்பருத்தி தொட்டோன்னா விழுந்துருது. ஓடி இருக்கு. இந்த எல்லோ கலர் இது பேர் தெரியல, அழகாக இருக்குது. ஊரில் எல்லாம் அந்த ஃப்ரண்டில் காம்பவுண்ட்ஸ் ஒரு பக்கத்தில் வச்சுருக்கோம். இதில் உள்ள விதைகள் நமக்கு காட்டில் தான் விழுது போல். இங்கே பாருங்கள், இதில் இந்த விதைகள் முளைச்சி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செடி. நம்ம ஒன்று நட்டால் நிறைய செடிகள் உருவாகுது. இப்படிப்பட்ட ரொம்ப தான் அதில் நிறைய தேன் இருக்குது போல். கல்யாணியும் விதை காற்று மூலம் பரவுறது தான் அங்கங்கே முளைச்சி நிற்க நான் பிடுங்கி அறிவேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இவ்வளவு தான் நான் இன்றைக்கி அறுவடை பண்ணது. செடிகளுக்கு காலையில் தண்ணி ஊற்றிட்டு இவ்வளோ வேலையும் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காய்கறி எதுவுமே அறுவடை பண்ணலை, பூக்கள் தான் இன்றைக்கி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.